தமிழர் நேயர்களுக்கு அன்புவணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் போய் ஒன்றா சந்திச்சு ஒப்புரவாகிட்டாங்க. ஃபோட்டோலாம் போட்டு நாங்கள் சமாதானமாக தான் இருக்கோம் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தமிழிசையை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு வேதனை. ஆனால் நம்ம தோற்றுட்டோமே, கவர்னர் பதவியை விட்டு எலெக்ஷன்லேருந்து தோற்றுட்டோமே ஒரு வருத்தம். அந்த ஆதங்கத்தில் அவங்க ஒருவேளை அதிமுகவோட கூட்டணியில் இருந்தால் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நான் தலைவராக இருந்த வரையும் சமூக விரோதிகளெல்லாம் கட்சியில் சேர்க்கலை. பட் இப்போ சமூக விரோதிகள் நிறைய பேர் கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதாவது சமூக விரோதிகள் தமிழக பாஜகவில் இருக்காங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் இன்றைக்கி கூட சொல்கிறேன், கடந்த ஒரு வருஷத்து பேப்பர் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி பேப்பரை கூட பாருங்கள், ஒரு பாஜக நிர்வாகி கைதே இருக்கார். கடந்த ஒரு வருஷத்தில் குறைந்தபட்சம் 50 நிர்வாகிகள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கைதாயிருக்காங்க. பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க சேர்ந்துருக்காங்க கட்சியில். அதனால் அதை மறுக்க முடியாது, அது உண்மை. ஆனால் இந்த தமிழிசை அவர்கள் கூட்டணி வைத்திருக்கலாம் போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேசினது இவங்க அண்ணாமலை தரப்பு அமித்ஷாவுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அமித்ஷாவை டெல்லியில் தமிழிசையை பார்க்கல போல் இருக்கு. இங்கே தான் பார்த்தாங்க, சந்திரபாபு நாயுடு திருவிழாவில் தான் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே கூப்பிட்டு அவர் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இது மாதிரி நீங்கள் பேசியிருக்கூடாது, கட்சி விஷயங்கள்லாம் வெளில பேசாதீங்க, கொஞ்ச நாள் வாய மூடிட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெளியில் பேசாதீங்க கட்சி விஷயங்களை அதுன்னு. அண்ணாமலைக்கும் ஒரு பக்கம் டோஸ் விழுந்துருக்கு டெல்லியில். அவர் நான் தலைவராக இருக்கிற வரையும் அதிமுகவோட கூட்டணியே கிடையாதுலாம் பேசினார். அது சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது, அது மேலே இருந்தால் முடிவு எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் இவர் சொல்கிற அந்த ஓட்டு பர்சன்டேஜ்லாம் அதிகமானதெல்லாம் மேலிடம் சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செல்வாக்கு இருக்கா ஏறலையான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழிசைக்கு இந்த மாதிரி டோஸ் விட்ட உடனே அவங்க இப்போ வழக்கமாக ப்ரெஸ்ட்டை பேசுகிறவங்க கூட இங்கே சென்னையில் பேசலை. இப்போ இங்கே எனக்கு எப்படி கட்சி நடத்துறது, தொகுதிகளுக்கு எப்படி நல்லது செய்கிறது, எனக்கு அறிவுரை சொன்னார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அறிவுரை சொன்னார்னு சொல்கிறது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். அது ஆக்சுவலாக ஒரு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்கிற மாதிரி ஒரு விஷயம். பார்ட்டிக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. அமித்ஷா பொது இடத்துல மிரட்டிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் பரவினோடனே தமிழிசை அவங்க சார்ந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அது சங்கங்கள்லாம் அறிக்கை விட்டாங்க. அவங்க பாஜகவுடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க பெரும்பாலும் சவுத் சைடில். அவங்க அறிக்கை விட்டோடனே அது கொஞ்சம் பார்ட்டி ஹையர் லெவல் வரையும் போயிட்டு நீங்கள் எதாவது சரி பண்ணுங்கள். ஸோ தமிழிசைக்கு சொல்லிருப்பாங்க, நீங்கள் இது மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கை விட்டாங்க. அண்ணாமலைக்கு சொல்லி நீங்கள் போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, தமிழிசை எச்சரிக்கப்பட்டது உண்மை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதிக்கோங்க, எச்சரிக்கப்பட்டது உண்மை. ஏன்னா அமித்ஷா எச்சரிக்கும் போது பக்கத்தில் இருந்தது வெங்கையா நாயுடுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் சொன்ன விஷயங்கள்லேருந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, தமிழிசை எச்சரிக்கப்பட்டது உண்மை. அமித்ஷாவால் எச்சரிக்கப்பட்டார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தமிழிசை வேணால் கட்சிக்காக வேணால் மறுக்கலாமே தவிர உண்மை அதுதான் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா? நீங்கள் 2016 போட்டி போட்ட போது 2.8 3 அதுக்குள்ளே தான் இருந்தீங்க. 234 தொகுதியில் போட்டி போட்டு 228 தொகுதியில் டெபாசிட் போனீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் எலெக்ஷன் சந்திக்கிறீங்க. நடுவில் 19 5 தொகுதிகள் இருந்தீங்க. பார்லிமெண்ட் தொகுதியில் 5.2% ஓட்டு வாங்கினீங்க. இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி 5 தொகுதிகளில் தான் இருந்தீங்க. இன்றைக்கி 23 தொகுதிகளில் தாமரை நின்று இருக்குது. அது மட்டுமல்ல, 9 கட்சிகளோட உங்களுக்கு 9 அமைப்புகளோடு உங்களுக்கு உடன்படுது. நீங்கள் ஜான் பாண்டியனோட அமைப்போடு இருக்கீங்க, ஏசி சண்முகத்தோட அமைப்போடு இருக்கீங்க, தேவநாதன் யாதவ் அமைப்போடு இருக்கீங்க, பாரிவேந்தர் அமைப்போடு இருக்கீங்க, இதுவரை தினகரனோடு இருக்கீங்க, இதில் ஓபிஎஸ் ஆதரவாளரோடு இருக்கீங்க. இவ்வளோ பேரோடலாம் நீங்கள் சேர்ந்து தமாகவோடு இருக்கீங்க, பாமகவோடு இருக்கீங்க. இவ்வளோ பேரோடு சேர்ந்து நீங்கள் 23 இடத்துல போட்டி போட்டு 11% தான் ரீச் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஓட்டு. அதில் மற்ற ஓட்டு கலந்துருக்குன்றதை கூட நான் விட்டுடுறேன். நீங்கள் 5 தொகுதியில் போட்டி போட்டு 5% வாங்கினதுக்கும், 23 தொகுதியில் போட்டி போட்டு 11% வாங்கினதுக்கும், 19க்கும் 24 தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கை ஏறி இருக்கிற வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையிலையும், நீங்கள் அதிகமாக போட்டி போட்ட இடங்கள் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டு சதவீதம் உண்மையிலேயே உயர்ந்திருக்கா இல்லைன்றதான் பெரும்பாலுடைய கருத்து. ஸோ அதனால் அண்ணாமலை சொல்கிற கருத்தை மேலிடம்லாம் ஏற்றுக்கலாம். ஏன்னா அவருக்கு அங்கே மேலிடத்தில் ஆள் வச்சிருக்காரு, அது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி ஏதோ பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலேயே பாஜக செல்வாக்கு அடிமட்டத்தில் இல்லவே இல்லை. சமூக வலைத்தளங்கள்லையும் உயர் ஜாதிகள் மத்தியிலையும் தான் பாஜக வளர்ந்துருக்கு. அந்த ஓட்டு தான் வந்திருக்கே தவிர அந்த உயர் ஜாதி ஓட்டு கூட அதிமுக இருந்த ஓட்டு தான் அங்கே போயிருக்கு. ஆக்சுவலாக தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசுகிறாங்க,
கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, அந்த பிளவு அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் உடனே அண்ணாமலை போய் சந்திச்சிருக்காரோ? இல்லை, கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஒரு பழைய தலைவராக இருக்காங்க. பட் ஒரு கிளாஷ் இருக்க தானே செய்யுது அம்மனா. இல்லை, அவங்க அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கு மட்டுமே கிளாஷ் இல்லை சார். அண்ணாமலைக்கும் வேறு பல மூத்த தலைவர்களுக்கு நடுவே கிளாஷ் இருக்கு. அது பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கலாம், இல்லை எச் ராஜாவாக இருக்கலாம், வெவ்வேறு தலைவர்கள் இருக்காங்கல்ல. அண்ணாமலையோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கு இல்லையா, அந்த நடத்துகிற முறை இருக்குல்ல கட்சியை, அது அவங்களுக்கு பெரும்பாலோருக்கு அது உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரி அதிரடியான ஒரு நெகட்டிவ் அரசியல் பண்ணுறார். எடுத்தேன் கவித்தேன்னு பேசுறது, ஆதாரம் இல்லாமல் பேசுறது, மீடியாவை வந்து ரொம்ப தவறாக கையாளுறது. அதாவது இந்த மாதிரி நெகட்டிவாக பேசினா தன்னை வந்து எல்லாரும் வந்து மதிப்பாங்க, தான் ஒரு பேசு பொருளாக மாறிடுவோம், ஆஹா என்ன தைரியமாக பேசுகிறாரு அப்படின்னு. இது வந்து நெகட்டிவ் அப்ரோச். இது ரொம்ப நாள் நீடிக்காது, ஒரு இடத்துல கவுருவது. ஆக்சுவலாக பாசிட்டிவான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக கட்சியை வளர்க்கணுமே தவிர நெகட்டிவான ஒரு விஷயங்களை பேசி மீடியாவை பார்த்து நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் அங்கே உட்காந்த, நீ ஏன் கண்ணை திறந்த, நீ ஏன் காதை போத்தின, நீ ஏன் இங்கே நடுவில் வந்து நிற்கிற, இது மாதிரிலாம் மீடியாவை பார்த்து கேள்வி கேட்டு ஏதோ வந்து உலகத்திலேயே வந்து இவரெல்லாம் வந்து ஒரு நியாயமாக நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து ஒரு பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அது மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுப்பாங்க. நியாயமாக நீங்கள் கட்சி வளர்க்குற மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் கட்சி ரொம்ப கஷ்டகாலத்தில் வந்து இப்போ நல்ல வசதியாக அங்கே இருக்குது. டெல்லியில் 10 வருஷ காலம் ஃபண்ட்ஸு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா துட்டு வந்துட்டுருக்கு, கட்சி வளர்க்கறதுக்கு எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாத காலத்தில் இந்த கட்சியை வளர்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பாவம் லொங்கு ஓடி பஸ்லையும் ஆட்டோலையும் ஓடி போய் கட்சி வளர்த்து எவ்வளோ பேர் இருக்கான். கண்ணி எனக்கே தெரியும். நான் 40 வருஷமாக அந்த பிஜேபியை பார்த்துட்ருக்கேன். 81லேருந்து நான் பிஜேபியை வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். அந்த இவ்வளோ முன்னாடி தலைவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது மாதிரிலாம் இருக்கிறப்போ நீங்கள் இன்றைக்கி எல்லா வசதியோட சொகுசாக உட்காந்துட்டு நீங்கள் கட்சியை வளர்க்கறதுக்கான முறைப்படி நடவடிக்கை எடுக்காமல் பொய்யான ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லி கட்சி வளர்ந்துட்டு அதெல்லாம் சொன்னீங்கன்னா டெல்லி வேணால் நம்புவோம், தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. இதே நீங்கள் பாருங்கள் 2026 இதே மாதிரி கூட்டணியோட போகிறதோ தனியாக போகிறதோ இல்லை அதிமுகவோட சேராமல் பாஜக ஒரு அணியாக தனியாக போச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது 3வது இடத்துக்கு தான் போகுமே தவிர இப்போ வந்திருக்கிற மாதிரி சில இடங்கள் 2வது கூட வராது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு அமைச்சர் பொறுப்பு தான் கொடுத்துருங்க, அதுவும் கேபினெட்டில் இணையமைச்சர் பொறுப்பு. அது குறித்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க எல்முருகன்ட்டு. அவர் உடனே அண்ணாமலையிட்ட மீட்க கொடுத்துட்டார். அண்ணாமலை சொல்கிறாரு, இணையமைச்சர் கொடுத்தா என்ன, கேபினெட் அமைச்சருக்கு மாதிரியே நாங்கள் செயல்படுவோம், எல்முருகன் செயல்படுவார் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறேன்? எங்க இணையமைச்சர் கொடுத்தாலும் ஒரு தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் கொடுக்கலாம். இண்டிபெண்ட் எம்ஓஎஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க கேபினெட்டுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, கேபினெட் மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. உங்களுக்கு முருகனுக்கு அப்படியா கொடுத்துருக்காங்க? அது ஏதோ சமாளிக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் மதிக்கிறீங்க, தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுது, நான் தமிழ்நாடு பிறக்கலன்னு வருத்தப்படுறேன், கலாச்சாரத்தில் தமிழர்களை மிஞ்சறது கிடையாது, தமிழ் ஒரு பழமையான மொழி எல்லாம் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு வரீங்க, ஸ்ரீரங்கத்துக்கு வரீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, 9 தடவை வந்து ரோட் ஷோ நடத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டு முருகனுக்கு ஏன் நீங்கள் கேபினெட் போஸ்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க? அது ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ தமிழர்களால் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? ஏங்க முதல்ல கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிஜேபி, அவருக்கே வந்து சுரேஷ் கோபிக்கே நீங்கள் இணையமைச்சர் பொறுப்பு தான் கொடுக்குறீங்க. அப்போது எல்லாம் வந்து வாயில தான் இருக்கே தவிர நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேறீங்க முருகனுக்கு? முருகனுக்கு கொடுத்து அதில் பாஜக என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் முருகனுக்கு இதாவது கொடுத்தாங்களேன்னு நம்ம சந்தோஷப்படணும் சார் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு அந்த பொறுப்பில் இருந்துட்டார், இப்போ அடுத்த வாட்டி அவருக்கு ப்ரொமோஷன் கொடுங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஃபிகரில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, இப்போ ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு கேபினெட் போஸ்ட் கொடுக்கணும்ல. என்னென்னா இப்போது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து பேச்சில் இருக்கிற அளவுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு உங்களுக்கு ஆசை கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் உதவ போகிறதில்ல. நம்ம அவ்வளோ சீக்கிரம் இங்கே கால் பதிக்க முடியாது, இங்கே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது, இன்னும் இதுக்கு ஒரு 15-20 வருஷம் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டை வந்து அவங்க கடைசி ப்ரியாரிட்டியாக தான் வச்சுருக்காங்க, கடைசியாக தான் அந்த பட்டியலில் வந்து அவங்க கடைசியாக தான் வச்சுருக்காங்க. அதனால தமிழ்நாட்டை அவங்க கவனிக்கிறது இல்லை ஆக்சுவலாக. தமிழ்நாட்டு பாஜகவில் அண்ணாமலை மேலே பல அதிருப்தி இருந்தாலும் டெல்லி பாஜக நம்புதோ அண்ணாமலை? ரொம்ப டெல்லி பாஜக நம்புதோ இல்லையோ, இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகட்டும்னு நினைக்குது ஆக்சுவலாக. நம்பலாம். நம்ம அண்ணாமலை ஒன்றும் பெரிய வெற்றியும் பெற்று தந்துடல இல்லைங்க, அதுதான் நமக்கு தெரியுதுங்க. அது டெல்லி பாஜக நம்பினா அது பாஜகவோட தூரதிருஷ்டம், அவ்வளோதான். வேற நம்ம சொல்ல முடியும். நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் உங்கள் இன்டெலிஜென்ஸ் பீரோவை இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாம் பார்க்கட்டும் உண்மையே வளர்ச்சியா இல்லையா. ஒவ்வொரு தொகுதியும் பாருங்கள். ஏன்பா 239 பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள 234 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்கு. ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியாவது பாஜக அதிக இடங்கள் வாங்கியிருக்கு, அதிக எண்ணிக்கை வாங்கியிருக்கா? ஒரு இடத்துலயாவது லீடிங்கில் இருக்காங்க, எந்த இடத்துல லீடிங்கில்? சரி, அதான் போட்டோம்.
4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த 4 எம்எல்ஏ இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் பெருசாக செல்வாக்கு வளர்ந்துருக்குன்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? உங்களுக்கு வந்த ஓட்டெல்லாம் என்ன தெரியுமா? அந்த பழைய 5%ம் ஜெயலலிதா இருந்தபோது இந்த உயர் ஜாதிகள்லாம் போட்டாங்க, இந்த இந்துத்துவ மனநிலை கொண்டவங்க, மென்மையான இந்துத்துவ மனநிலை, அவெல்லாம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் திமுக இது போட்டு கொஞ்சம் வந்துருக்கும், எல்லாம் சேர்த்து ஒரு 11%. இது உண்மையான உயர்வு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் போட்ட இடத்த பார்க்கும்போது இது உண்மையான உயர்வு கிடையாது கடந்த காலத்தை ஒப்பிடும்போது. அதான் பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் அதிகமான இடங்களில் போட்டு குறைவான ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கீங்க, அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இது நிரந்தரமும் கிடையாது. இது வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஒரு விஷயம்தான். இதே நீங்கள் மாநில எலெக்ஷன் போனீங்கன்னா உங்களை பின்னாடி தள்ளுவான். தமிழ்நாட்டு மக்கள் தேசிய கட்சி ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அது வந்து அங்கே அதிமுகவோ இல்லை அந்த சமயத்தில் யார் பலமாக இருக்காங்களோ, நாம் தமிழரோ இல்லை விஜயோ யார் வராங்களோ அவங்க பலமாக இருக்காங்களோ அந்த எதிர்கட்சிக்கு தான் போட்டு போவானே தவிர பாஜகவுக்கோ ஈவன் காங்கிரஸாக இருந்தாலும் காங்கிரஸுக்கும் போட மாட்டான். பட் இந்த டைம் ஓட்டெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. அண்ணாமலை கூட கொங்கு பெல்ட்லேயே அதிமுக 3வது இடத்துக்கு தாண்டி இருக்காரு, 3 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் ஒரு முக்கியமாக பார்க்க முடியாது சார். வாங்கிறது வேற விஷயம் சார். மோடி வேண்டுமா வேண்டாமான்ற ஒரு பிரச்சனை வரும்போது மோடி வேண்டும்ன்றதுக்காக சில பேர் ஓட்டு போட்டுருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு அதிகரிச்சிருக்குல்ல, அதான் அதிகரிச்சது வந்து போட்டி போடுற அளவுக்கு அதிகரிக்கல. கடந்த காலத்தை ஒப்பிட்டு நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன போட்டி போட்ட இடங்கள் அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் நீங்கள் வாங்குற ஓட்டும் அதிகமாக தான் தெரியணும். ரெண்டாவது உங்ககிட்ட நின்றவங்கலாம் யார்? ஒரு 8 இடத்துல நின்றவங்க யார்? தினகரன் நின்னாரு, இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாங்கல்ல. அப்போ உங்கள் ஓட்டில் இவ்வளோ பேர் ஓட்டும் கலந்துருக்குல்ல. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் இவங்களாம் தனியாக நின்னாலே செலவழிச்சு நிறையா ஓட்டு வாங்கக்கூடியவங்க. உங்கள் தாமரை சின்னத்தினாலே வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அவங்க தாமரை சின்னத்தில் தான் அவங்க ஓட்டெல்லாம் உங்கள் இதுதான் போயிருக்கு. இதே நிலைமை வந்து மாநில எலெக்ஷனில் இருக்காது. இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான், கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து நிச்சயமாக 26 எலெக்ஷனில் வந்து ரீஜனல் பார்ட்டியை தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த தேசிய கட்சிகளை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து இவர் ஏறி இருக்கிறதா சொல்கிற விஷயம், அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறதா சொல்கிற விஷயம், எங்க செல்வாக்கு வளர்ந்துருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்று காமிங்க. ஒரு இடத்துல வெற்றி நீங்கள் ஹை கமாண்டுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்தீங்க? நம்ம குறைஞ்சபட்சம் 4-5 இடங்களில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் தனியாக போட்டி போடுறதுக்கான ஒரு பர்மிஷனை வாங்கினீங்க. ஏன் ஒரு இடத்துல கூட உங்களால் வெற்றி பெற முடியல? ஒரு இடத்துல வெற்றி பெறலாமே. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அது கன்னியாகுமரியோ கோயம்புத்தூரோ வெற்றி பெற்றுக்கலாமே. 2014 பாஜக கூட்டணி வெற்றி தோல்வி வச்சு அந்த கட்சி ஒரு பெரிய சக்தி இல்லைன்னு முடிவு பண்ண. வெற்றி தோல்வி மட்டும் இல்லைங்க, அதிமுக தோத்துருச்சு, அது பெரிய. நான் சொல்றது வெற்றி தோல்வி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஓட் பர்சன்டேஜ்லையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஏற்றம் கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்கள் போட்டி போட்ட அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் அதை உள்ளடக்கிய அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் அதிகமான ஓட்டு வாங்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் செல்வாக்கு சேர்ந்துருக்கு சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்கணும். நம்ம சரி அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வின் பண்ணீங்களா? அதுவும் இல்லைன்னு கடைசியாக தான் கேட்குறேன் ஆக்சுவலாக நான். அதனால் வெற்றி பெற ஒரு கட்சியோட செல்வாக்கு எதுங்க காமிக்கும்? அசம்பிளிக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, அதை வச்சு தானே செல்வாக்கு பார்க்குறோம் நம்ம. இங்கே என்ன விகிதாச்சார முறைப்படி தான் இங்கே ரெப்ரஸன்டேட்டிவ் போகிறாங்களா? நான் 10% வாங்கிட்டேன், எனக்கு 8 போஸ்ட் கொடுக்கணும் அப்படி, அதாவது விகிதாச்சார முறைப்படியாக இங்கே எலெக்ஷன் நடக்குது. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு, நீங்கள் யார் அதிகமான ஓட்டு வாங்கினாலும் அவன் வந்து வெற்றி பெறலாம். நீங்கள் வாங்கலைன்றது தானே ஃபேக்ட்டு. உங்களால் 35% ஓட்டை ஒரு கான்ஸ்டியூன்சியில் வாங்க முடியல. அதை 35% ஓட்டை நீங்கள் ஒரு கான்ஸ்டியூன்சியில் வாங்கினா தானே சார் வெற்றி. உங்களால் 35% ஓட்டை ஒரு கான்ஸ்டியூன்சியில் வாங்க முடியலன்றது உண்மை. அப்போ ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியாத நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம நீங்கள் ஒன்றும் செல்வாக்கு ஒன்றும் பெருசாக வளரலைங்க, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு இல்லைன்றதான் நான் சொல்கிறேன். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அண்ணாமலை நான் தலைவனாக இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணியில் இல்லை அப்படின்றாரு. எஸ்பி வேலுமணி பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் 35 சீட் வாங்கியிருக்காங்க. அதிமுகவிலையும் பிஜேபியிலையும் இந்த கூட்டணி வேணும் வேணாம் அப்படின்ற 2 மைண்ட் செட்ல ஏற்கனவே 2 மைண்ட் செட் இருக்கு சார். அதிமுகவில் வந்து பாஜக ஆதரவு குழுன்னு ஒன்று இருக்கு, பாஜகவில் அதிமுக ஆதரவு குழுன்னு ஒன்று இருக்கு. இந்த 2 மேலிடம் என்ன? டெல்லி மேலிடம் வந்து இந்த பாஜகவோட கூட்டணி வைக்க தான் விரும்பினாங்க. அதான் சொல்றாங்களே, டெல்லி அதிமுகவோட தான், டெல்லி மேலிடம் அதிமுகவோட தான் கூட்டணி வைக்க விரும்பினாங்க. அது அண்ணாமலையுடைய பேச்சு, அண்ணாமலை வந்து கெடுத்துட்டாருன்னு வேலுமணி சொல்றது உண்மை இல்ல. அண்ணாமலை பேச்சு இப்ப டெல்லி மேலிடம் நம்புதேன்ற, அண்ணாமலை பேசி டெல்லி மேலிடம் நம்புதுன்னா நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எலெக்ஷன்ல. அதுக்கேற்றபடி 26க்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு அவர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டார். நம்ம கடைசியாக 2014 தனியாக நின்னோம், அப்போ 2.8% வாங்கினோம். இப்போ நமக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய தடவை பிரைம் பிஎம்லாம் வந்திருக்காரு. நம்ம வந்து தமிழ் சங்கமம் நடத்தினோம், நம்ம வந்து செங்கோலை கொண்டு அங்கே வச்சோம். நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. நம்ம வேல் யாத்திரை நடத்தினோம், நம்ம
எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தினோம். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு வந்திருக்கு. மக்கள் மோடி தலைமையில் ரொம்ப மீண்டும் தொடரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம உண்மையான செல்வாக்கை பார்த்துடலாம். இதில் 2-3 இடங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு 26 நீங்கள் சொல்கிறபடி நான் போய்க்கிறேன், இந்த எலெக்ஷன் என் சாய்ஸ் கொடுங்கன்னு அவர் கேட்டார். சரி, மாநில எலெக்ஷன் உங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் சாய்ஸ்க்கு விட்டாங்க, தோத்தாங்க, அவ்வளோதான். இப்போ தோத்ததுக்கு அவங்க டோஸ் வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி ஷார்ட்டேஜ் அங்கே வந்துருது இல்லையா? டோஸ் வாங்கியிருக்கு, பட் ரியாக்ஷன் இல்லைங்களா சார்? அண்ணாமலை மாற்றமும் மறுபடியும் ஒரு தேசிய கட்சியிலாம் உடனடியாக நடக்காதுங்க. அவங்க இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் இத்தாலிக்கு கிளம்பி போயிட்டாரு. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அடுத்து பார்லிமெண்ட் கூடுது, பல பிரச்சனைகள் ஓடும். இதெல்லாம் ஒரு 2-3 மாதம் ஆகும். இதெல்லாம் இந்த டஸ்டெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு 2-3 மாதம் ஆகும். அப்புறம் அவங்க மெதுவாக பார்த்து ஆக்ஷன் எடுப்பாங்க. பாயிண்ட் என்னென்னா இது மேலிடத்துக்கு தெரியும். சரி, நமக்கு என்ன செல்வாக்கு இங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க. இப்போ அவங்களுக்கே சுயமாக ஒரு மெஜாரிட்டி பாஜக இல்லாதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, இங்கே ஏதாவது நம்ம அதிமுக இருந்தால் ஒரு 4-5 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாமே, அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது, பாமக தேமுதிக எல்லாம் அதில் இருக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 இடங்களில் வெற்றி பெற்றாங்கன்னே வச்சுக்கலாமே. இன்றைக்கி பழனிசாமியோட அதிமுக மந்திரி சபையில் இடம் பெற்றிருக்கோம். அரசியலில் எப்படி மாறி இருக்கும்? ஆக்சுவலாக கோட்டை விட்டீங்களே நீங்களும் கோட்டை விட்டீங்க. இப்போ நீங்களும் இந்த ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் சேரணுன்ற விஷயமே வந்திருக்காது. ஒற்றுமைக்கான குரலே வந்திருக்காது. பழனிசாமி தலைமையில் பெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அடுத்தது 26 நாங்கள் தான் நம்பி போயிட்டு இருப்பார். அப்போ கம்ப்ளீட்டாக கவுந்து போச்சு பாருங்கள். இந்த கூட்டணி உடஞ்சதுக்கு நீங்கள் அண்ணாமலை காரணமா இல்லை பழனிசாமி காரணமா இல்லை யார் காரணம் தெரியாது. அதனால் ஒரு விஷயம் தெரியுது, வேலுமணி பேசுறது மூலமாக கூட்டணிக்கான ஒரு முயற்சிகள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது நமக்கு. இப்போ வைக்காத ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறது வைக்காது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம கட்சி யாரோட சேர்ந்தால் எப்படி வெற்றி பெறும்? இதில் கொள்கையெல்லாம் ஒரு புறலங்காவும் கிடையாது. இதோடு சேர்ந்தா நமக்கு வருமா, இவங்களெல்லாம் சேர்த்தா வருமா, இவங்கள சேர்த்தா நம்ம வின் பண்ண முடியுமா, நம்ம அங்கே போகிறனால அவங்க ஏதாவது வின் பண்ணுவாங்களா, அதுதான் இந்த எலெக்ஷன். அரசியலில் நம்ம அடுத்த வர பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்ணுறதான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு அடுத்த 10வது மைலில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும், அதை எப்படி கிராஸ் பண்ணுறது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை கிராஸ் பண்ண பிறகு அதை கிராஸ் பண்ணணும். இதை நம்ம எத்தனை இடம் வாங்க முடியும், இதில் ஏதாவது ஒரு 4 இடம் வாங்க முடியுமா, அதுக்கேற்றபடி கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் பாஜகவோட இருக்கலாம். அடுத்து 26 போகும்போது நீங்கள் பாஜகவை கட்டி விட்டு இல்லைங்க இது மாநில தேர்தல், மாநில கட்சி நான் தான் என் தலைமையில் தான் இருக்கணும், தான் வாங்க இல்லாட்டி போங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற சமயத்தில் ஒன்றுமே இல்லாத கட்சி ஸ்க்ராட்சாக இருக்கிற சமயத்தில் டக்குன்னு ஒரு கூட்டணி அமைச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது போய் ஒரு 4-5 இடத்துல வின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பழனிசாமி நிலைமை என்ன? ஆக்சுவலாக கோட்டை விட்டீங்களே, நீங்களும் விட்டீங்க, பாஜக விட்டாங்கல்ல, கோட்டை விட்டாங்கல்ல. நான் அதுக்குன்னு பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்தா பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலை. திமுகவுக்கு சில தொகுதிகளில் ஒரு பயத்தை காமிச்சிருவாங்க. ஆக்சுவலாக எப்படி வாரணாசியில் பிரைம் மினிஸ்டருக்கு பயத்தை காமிச்சாங்களோ அந்த மாதிரி பயத்தெல்லாம் கூட காமிச்சிருக்கலாம். இப்போ 2 தொகுதிகளில் பயம் காமிச்சாங்க, அப்போ ஒரு 10 தொகுதிகளில் பயம் காமிச்சிருக்கலாம். அதில் 4-5 தொகுதியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டாங்கிறது என்னோட கணக்கு. அண்ணாமலை திடீர்னு ப்ரெஸ் மீட்லாம் இன்னைக்கு கண்ட இடத்துலலாம் கொடுக்க மாட்டோம், விமான நிலையத்துலலாம் கொடுக்க மாட்டோம், கட்சி ஆஃபீஸில் மட்டும்தான். அதான் இது அறிவிப்பினுடைய பின்னணி எப்படி பார்க்குறேன்? இல்லை, இது அங்கே விட்ட டோஸோட இதுதான். வெளியில் எதுவும் பேசாதீங்க, யாரும் கூட்டணி அது கோரம் மெகமே எதுவும் பேசக்கூடாது. வெளியில் இது சொன்னார்ல, நான் தலைவராக இருக்கிறதையும் பிரச்சனையா இல்லை எல்லாரும் தமிழிசை போன்றவர்கள் எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, எல்லாருமே பெட்டி எல்லாருமே லெட்டர் எழுதியிருக்காங்க சார். அண்ணாமலையை மாற்றணும்னு எல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. உங்களை பற்றி அங்கே போகிற லெட்டர்லாம் பெரும்பாலும் நெட்டாக்கெல்லாம் போகிறதில்ல, அது பாதிலேயே பிளாக் ஆகி வந்துடுது போல் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சவங்க நேராக பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க, வாய்ப்பு கிடைச்சவங்க அமித்ஷாட்ட சொல்கிறாங்க, வாய்ப்பு கிடைச்சவங்க RSS மூலமாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவருக்கு அங்கே மேலே சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால இவரோட கதை ஓடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த சீனியர்ஸ் பிரைம் மினிஸ்டரை பார்த்தோ நெட்டாவை பார்த்தோ சொல்லி ஏதாவது 26 நோக்கி போகும்போது கட்சி ஒரு ஃபார்மிடபுளாக ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்றபடி ஆளை மாற்றணும் அப்படின்னு மேலிடம் நினைச்சால் மாற்றுவாங்க. நீ அதுவரை கட்சியை பற்றி கட்சி வளர்க்குறதுல ஈடுபடுங்க, வேறு எதுவும் பேசாதீங்க, கான்ட்ரவர்சியில் பேசாதீங்கன்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை வாயை மூடிட்டு பேசாமல் போயிட்டார், பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டோம். நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி.